அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம 3ஆம் பாவத்தில் ராகு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள் தருகிறார் என்று பார்ப்போம். உங்களுடைய ஜாதகத்திலே 3ஆம் இடம், அதாவது லக்கணத்தில் இருந்து எண்ணி வரும்பொழுது 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தால் இது சகோதர ஸ்தானம் அல்லவா? சகோதர ஸ்தானம் மற்றும் உங்களுடைய வீரம், விஜயம் இவைகளை பற்றி எல்லாம் பேசக்கூடிய இடம். அங்கே ஆயுள் விருத்தி இருக்கும் இவர்களுக்கு. திட புத்தி, அதாவது திடமான புத்தியும் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் வெளியில பார்க்கறதுக்கு தைரியசாலிகளாக இருந்தாலுமே, ஆனால் அவங்க உள்ளுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவர்களுக்கு திடீரென்று இவர்கள் எதிர்பாராத செய்திகள் இவர்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுக்கு அசுப பலன்களே நடைபெறும். இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் பிறருக்கு கடுமையாக செயல்கள் அவ்வளவு எண்ணங்களும் செயல்களும் அவ்வளவு சிறப்பாக இல்லாட்டியும் கூட பிறர்கள் இவர்களை மிக கடுமையாக விமர்சிப்பவர்களாக இருக்கும். ஸோ தூய்மையான எண்ணம் உள்ளவர்களான்னு கேட்டால் இது கொஞ்சம் மற்ற கிரகங்களின், அதாவது சுபர்களுடைய பார்வை இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு எண்ணம், செயல்பாடுகள் எல்லாமே உருவாகும். இந்த பலாபலன்களை நம்ம சொல்லும் பொழுது இந்த பலன்கள் மற்ற கிரகங்களினுடைய தொடர்புகளையும் நம்ம பார்க்கணும். இருந்தாலுமே இந்த கட்டத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் வரும் என்பதை மட்டும் நம்ம இங்கே பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து அந்த மற்ற கிரகங்களின் பார்வை, தொடர்பு இவைகளை வைத்து முழு பலன்களையும் நம்மால் சொல்ல முடியும். தொடர்ந்து நாளைய பதிவில் 4ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.